என்னன்னா சூரியன் வந்து உத்தரத்தை தட்சிணத்தை நோக்கி போகிறது தட்சிணாயனம், சூரியன் வந்து உத்தரத்தை நோக்கி போகிறது உத்தராயணம். அப்போ சூரியன் வந்து எங்கே இருப்பார்? கிழக்குல வந்துச்சு மேற்க போகிறார். இதில் தட்சிணைய உத்தரம் எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்குலையே தட்சிணாயனத்தில் இதுதான் கிழக்கு, இது தட்சிணம். இந்த பக்கத்துக்கு நித்தியம் உதயம் பார்த்துட்டே வந்தோம்னா சூரியன் உதயம் ஒவ்வொரு நாளைக்கும் நகர்ந்துட்டே வரும். இந்த பக்கத்துக்கு வரதுக்கு தட்சிணாயனம்னு பேர், திருப்பி உத்தர திக்குக்கு போகிறதுக்கு உத்தராயணம்னு பேர். தட்சிணத்துலேருந்து உத்தரத்துக்கு போகும்போது, உத்தரத்துலேருந்து தட்சிணத்துக்கு போகும்போது நட்ட நடுவில் கரெக்டாக கிழக்குன்னா எந்த கிழக்கோ கிழக்குல நட்ட நடுவில் உதிப்பார். அது வருஷத்தில் 2 தடவை சம்பவிக்கும். ஒன்று சித்திர மாதம், இன்னொன்று துலா மாதமும் சம்பவிக்கும். அதில் சித்திர மாசத்தில் உதிக்கிறதுக்கு விஷுவ புண்ணிய காலம்னு பேர். அந்த விஷுவ புண்ணிய காலம் தான் நமக்கு விஷுன்னு விஷுவாக மருவி வந்திருக்கு, விஷுவ புண்ணிய காலம். சூரியன் வந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறது. இப்படி ரொம்ப இதுவாக சொன்னால் புரியுமா புரியலையான்னு தெரியல. நம்ம வந்து நம்மளுடைய கணக்கெல்லாம் சூரியனை வச்சு கணக்கு. சூரியன் வந்து 12 எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி தான் நமக்கு வந்து தமிழ்நாடு கேரளாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதம்னு கணக்கு பண்ணுறோம். சூரியன் மேஷராசியில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து மேஷ மாதம், அதுக்கு வந்து தமிழில் சித்திர மாதம்னு பேர். அடுத்ததுக்கு மகரத்துக்கு பிரவேசிப்பார், ரிஷபத்துக்கு பிரவேசிப்பார், மலையாளத்தில் இடவ மாதம்னு பேர், நம்ம தமிழில் வந்து வைகாசி மாதம் அப்படின்னு சூரியனுடைய சஞ்சாரத்தை உத்தேசித்து 2 ஸ்டேட்டு தான் கொண்டாடுறது, தமிழ்நாடு கேரளா. மிச்சம் நம்ம பாக்கி எங்கே எல்லா தேசத்துக்கு எடுத்திருந்தாலும் சாந்திரமானம் சந்திரனுடைய சஞ்சாரத்தை பொறுத்து தான் மாதம் கணக்கு பண்ணுறது. ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் விந்தியசிய உத்தர தேசத்தில் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் பார்ஹஸ்பத்தி மானம் கணக்காக்கப்படுறது. அந்த பார்ஹஸ்பத்தி மானம் இதுவும் சங்கேபமாக சொல்லுவோம். சூரியனை வச்சுட்டு மாதத்தை கணக்கு பண்ணுறது, அதனால் வருஷத்தை கணக்கு பண்ணுறதுக்கு சௌரமானம்னு பேர். சந்திரனை வச்சுட்டு மாதத்தையும் வருஷத்தையும் கணக்கு பண்ணுறதுக்கு சாந்திரமானம்னு பேர். இதே மாதிரி ப்ரஹஸ்பதி குரு இருக்காரு, குருவும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தன்னுடைய ராசியை மாற்றிப்பார். அப்படி குருவனுடைய சஞ்சாரத்தை கணக்கு பண்ணுறதுக்கு பார்ஹஸ்பத்தி மானம்னு பேர். இது இல்லாமல் நமக்கு 2 விதமான மாதங்கள் இருக்குது. எல்லாம் கிளாஸ் எடுத்துருக்கு, இருந்தாலும் திருப்பி சொல்லுவோம். நாட்சத்திரமானம், சாவனமானம்னு பேர். மொத்தம் நமக்கு 28 நட்சத்திரம். இந்த 28 நட்சத்திரமும் ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சுன்னா ஒரு மாதம். அதே மாதிரி 12 ரவுண்ட் ஆயாச்சுன்னா 12 மாதம். நட்சத்திரத்தை வச்சு மாதத்தை கணக்கு பண்ணுறதுக்கு நட்சத்திரமானம்னு பேர். சாவனமானம்னு ஒரு கணக்கு. அந்த சாவனமானம் தான் தர்மசாஸ்திரமாக ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து 3வது மாதம் நமக்கு வந்து அன்னப்பிராசனம். அப்படின்னா குழந்தை சித்திரை மாதம் கடைசி டேட்டுக்கு பிறந்திருக்குன்னா சித்திரை வைகாசி ஆனி மாதம் அன்னப்பிராசனம் பண்ண முடியாது. அந்த பிறந்த தேதியிலேருந்து 30 நாள் கணக்கு பண்ணி 30 அல்லது 90 நாள் கணக்கு பண்ணி 60லேருந்து 90 நாளைக்குள்ளே அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசனம் பண்ணணும். அது 3வது மாதம். 6வது மாதம்னா அந்த மாதிரி நம்ம நாளை கணக்கு பண்ணி சொல்கிறதுக்கு சாவனமானம்னு பேர். இந்த தர்மசாஸ்திரமாக இந்த குழந்தைகளுக்கு இந்த நாள் கணக்கு பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் போயிட்டாருன்னா அவருடைய இந்த ஊன மாசங்கள் கணக்கு பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த சாவனமானம் பிரயோஜனப்படும். இதில் நமக்கு இன்றைக்கி எப்படி மாதம் பிறந்திருக்கு, இதுலேருந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே யுகாதி அப்படிங்கிற ஒரு வருஷம் பிறப்பு இருந்திருக்கு. பாக்கி சாந்திரமானம் எல்லாம் இருக்கு. நமக்கு இந்த சௌரமான பிரகாரம் சூரியனுடைய கணக்கு அனுசரித்து நமக்கு இன்னைக்கு மாதம் பிறந்திருக்கு. இதில் ஒரு குழப்பம் இருக்குது. இன்னைக்கு மாதம் பிறக்கிறது, நாளைக்கு விஷுன்னு கொண்டாடுவோம். அது கேரளாவுக்கு மாத்திரம் உகந்ததான ஒரு விஷயம். இது நாளைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கும் இந்த சஞ்சயங்கள்லாம் வரும். அப்போ நீங்களும் அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக சொல்லுவோம். மாதம் பிறந்தாச்சுன்னா மாதம் பிறந்ததுக்கப்புறம் உஷக்காலம் எப்போ வருது? புதிய வருஷத்தில் உஷக்காலம் வர்றதுக்கு விஷுன்னு பேர். இப்போ நேற்றுக்கு ராத்திரியே மாதம் பிறந்திருந்ததுன்னா இன்றைக்கி காலங்காத்தாலேயே விஷு வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு தமிழ் 1ஆம் தேதியும் மலையாளம் 1ஆம் தேதியும் சேர்ந்து ஒன்றா வந்துடும். மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் விஷு பார்த்ததுலேருந்து 1ஆம் தேதி கணக்கு. அதனால இன்றைக்கி எப்போ மாதம் பிறக்கிறது? இன்றைக்கி நமக்கு வந்து 6:30 மணி 7 மணிக்கு தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பிறக்கிறது. இல்லை திருக்கணித்தப்படின்னு எடுத்திருந்தாலும் ஒரு 9 மணிக்கு பிறக்கிறது. இப்போ மாதம் பிறந்து வருஷம் பிறந்து உஷக்காலங்கிறது நாளைக்கு காலத்தால் தான் வருது. அதனால தான் நாளைக்கு விஷு, இன்றைக்கி மாதம் பிறப்பு. பாக்கி எல்லா புண்ணிய காலங்களும் இன்றைக்கி தான். கிரகணத்துக்கு என்னெல்லாம் விசேஷ பலன் சொல்லித்தோ அதெல்லாம் ஒவ்வொரு சங்கிரமணத்துக்கும் உண்டு. ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதும் அன்னைக்கு நம்ம வந்து ஜபம் பண்ணினோம்னா 1000 மடங்கு புண்ணிய பலன். அன்றைக்கி 1 ரூபா கொடுத்தோம்னா 1000 ரூபா கொடுத்த பலன். அந்த மாதிரி இந்த சங்கிரமணமும் ரொம்ப புண்ணிய காலம். அப்பேற்பட்ட
புண்ணிய காலம். சரி, இந்த புண்ணிய காலத்தில் சித்திரை மாதம் பிறந்திருக்கும் பொழுது ஏன் இந்த பஞ்சாங்க படனம் பண்ணணும்? பஞ்சாங்க படனம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டா தானே நமக்கு கேட்போம், இல்லைன்னா கேட்க மாட்டோமே. அதனால் அதனுடைய பலன் முதல்ல சொல்லிட்டு மேலே பஞ்சாங்க படனத்தை வாசிக்கிறோம். என்னெல்லாம் பண்ணணும்? முதல்ல அப்தாதோ பந்துபி பிரீதா மங்கள ஸ்நானம் ஆச்சரேத் வஸ்திரைஹி ஆபரணேர் தேகம் அலங்கிருத்திய ததசுச்சிஹி பிரம்மாயுஹு தாயவృత్తాந்தம் யஸ்ருணோதி யுகாதிஷு தஸ்யாயுஷ் ஸ்ரீரதாரோக்கியம் சௌபாகியம் பகுவர்த்ததே. யார் ஒருவர் இந்த வருட பிறப்பன்னைக்கு யுகாதியாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம மேஷ சங்கிரமணமாக இருக்கலாம், அவாவாருடைய வருஷ பிறப்பன்னைக்கு யாரெல்லாம் காத்தால் எழுந்து சௌக்கியமாக மங்கள ஸ்நானம்னா எண்ணெய் தேதி ஸ்நானம் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நம்ம பண்ணலையேன்னு யோசிக்க வேண்டாம், பண்ணணும்னு நினச்சிப்போம். எல்லாம் ஃபுல்லாக கேட்குறது அடுத்த வருஷத்துல இருந்தாவது அவசியம் நம்ம வந்து யுகாதி அன்னைக்கு வருஷ பிறப்பன்னைக்கு மங்கள ஸ்நானம் பண்ணுறேன். நானும் இப்போ தான் பார்க்குறேன், இல்லைன்னா நேற்றுக்கு சொல்லியிருக்கேன். எண்ணெய் தேதி ஸ்நானம் பண்ணுறது, வஸ்திரைர் ஆபரணீர் தேகம் அலங்கிருத்திய ததசுச்சிஹி, புது வஸ்திரங்கள்லாம் போட்டுட்டு சௌக்கியமாக சந்தோஷமாக இருந்துட்டு பிரம்மாயுகு, பிரம்மாவனுடைய ஆயுசு இன்னைக்கு இந்த தேதிக்கு பிரம்மாவனுடைய ஆயுசு எவ்வளோ, அவருக்கு என்ன வயசு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனுடைய கதை, அதனுடைய கணக்குகளை தெரிஞ்சுக்கணும். விருத்தாந்தம் யஸ்ருணோதி கேட்டால் இதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ, யார் கேட்குறாளோ, தஸ்யா ஆயுஹு ஸ்ரீஹி அத ஆரோக்கியம் சௌபாகியம் பகுவர்த்தது. அவர்களுக்கு பிரம்மாவனுடைய ஆயுசு தெரியறதுனால, தெரிஞ்சுக்கிறதுனால தனக்கு ஆயுசு குறையாமல் இருக்கும். யாரெல்லாம் கேட்குறாளோ சொல்கிறாளோ அவளுக்கு ஆயுசு பூர்ணமாக இருக்கும், ஐஸ்வர்யம் பூர்ணமாக இருக்கும், ஆரோக்கியம் பூர்ணமாக இருக்கும், சௌபாகியம் இதெல்லாம் அபிவிருத்தியாகும் அப்படின்னு. மேஷ சங்கிரமணே புண்ணியே நஸ்நாயாத் யபிமானவஹ சப்த ஜன்மசு ரோகி ஸ்யாத் துக்கபாகீச்ச ஜாயதே. எவன் ஒருவன் இந்த விஷு அன்னைக்கும் எல்லாம் சும்மா கட்டுக்கதப்பா இன்னைக்கு ஏந்து உட்காந்து குளிக்கிறதுனால எல்லாம் நடந்துருமா அப்படின்னு நாஸ்திகத்தையும் பேசிட்டு காத்தால ஸ்நானம் கூட பண்ணலையோ, அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணின 7 ஜென்மத்து புண்ணியங்களும் தொலைந்து போகும், அவன் பாப்பியாவான். அப்தாதோ கண்டகி பலம் பக்ஷயந்தி நரோத்தமாக நஷ்யந்தி ரிபவஸ்தேஷாம் கிராம் சித்தி அவாப்னுயு. கண்டகி பலம் விசேஷமாக நீங்கள் நினைச்சு யுகாதினா வேப்பம்பழம். இந்த வருஷம் பொதுவாக சொல்லுவோம், எல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த லோகத்தில் சொல்லி கேட்கறதுலாம். காசிக்கு போகிறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்பா. பொதுவாக காசிக்கு போகிறேன் சும்மா சொல்லாதே, காசிக்கு போகணும்னா ஸ்லோகம் என்ன சொல்கிறது, அஹம் காசியும் கணிஷ்யாமின்னு யார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்களோ அவன் காசிக்கு போகலைன்னாலும் காசிக்கு போனால் மரணம் ஆச்சுன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி சாதாரணமாக நீங்கள் வெளியில் சொல்லி வச்சுக்கணும், இன்றைக்கி போய் கசப்பு சாப்பிடுவலாம் தான், நல்ல நாளில் போய் கசப்பு சாப்பிடுவலாம் தான். இன்றைக்கி அவசியம் கண்டகி பழம் வேப்பம்பழம் சாப்பிடணும். இன்றைக்கி வேப்பம்பழம் சாப்பிட்டால் நஷ்யந்தி ரிபவஸ்தேஷாம் கிராம் சித்தி அவாப்னுயோ, அவர்களுடைய எல்லா விதமான அந்த சத்ருக்களும் காமம் குரோதம் லோகம் மோகம் இதெல்லாம் போய் எதிரிகள் அழிந்து அவர்களுக்கு சித்தி எல்லா விதமான சௌக்கியங்களும் ஏற்படும் அப்படிங்கிறது. சகுணம் நிம்ப புஷ்பஞ்ச அப்தாரவுத்து திரிவாரகம் பக்ஷயேத் சர்வ பாபத்யம் சர்வசாந்திகரம் சுபம். இது இன்றைக்கும் நம்ம வச்சுக்கல, ஆனால் யுகாதி கொண்டாடுறவா வச்சுருக்கான். அந்த வேப்பம் பூவோட வெல்லம் சேர்த்து சாப்பிட்றோம். அது தமிழ் சம்பிரதாயத்தில் என்ன பண்ணுவா, வேப்பம்பூ பச்சடியாக பண்ணுவாள். வேப்பம்பூ பச்சடியாக பண்ணுவா. இவா வந்து அது அழகாக அது மட்டுமே வெல்லம் மட்டும் சேர்த்து சாப்பிட்றதுங்கிறது ஆந்திரா கர்நாடகா எல்லாரும் வச்சுருக்காங்க. அது சாப்பிட்டால் சர்வ பாபத்னம் சர்வ பாபமும் போகும் அப்படின்னு இருக்கு. இத்தம் பூத சுதிர் பூத்வா எல்லாம் இருந்து சுத்தமாக இருந்தது. யஸ்ருணோதி யுகாதிஷு தேஷாம் சர்வே கிரகாஸ்தாஸ்மின் அத்தே சத்பலதாயினி. இது இருந்துட்டு இந்த யுகம் இந்த வருஷம் எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த வருஷத்தில் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டால்
அவளுக்கு ஏற்படக்கூடியதான இந்த வருஷத்து துஷ்பலங்கள்லாம் போய் எல்லாம் நல்ல பலன்களாக பவிக்கும். விபலான்ய சாஸ்திராணி விவாதஸ்தேஷு கேவலः பிரத்யக்ஷம் ஜோதிஷம் சாஸ்திரம் சந்திரார்த்தோ தத்ர சாட்சினோ அப்படின்னு பல சாஸ்திரங்கள் இருக்கு. இது எல்லா சாஸ்திரத்தையும் அந்தந்த சாஸ்திரம் எடுத்து சொல்லும். பல சாஸ்திரங்கள் இருந்தாலும் விபலான்ய சாஸ்திராணி மிச்ச சாஸ்திரங்கள்லாம் அப்படியே பேசிட்டு இருக்குமே தவிர அதுக்கு பிரத்யக்ஷமாக பலன் சொல்ல முடியாது. கேவல ஜோதிஷம் கேவலः விபலான்ய சாஸ்திராணி விவாதஸ்தேஷு கேவலः பிரத்யக்ஷம் ஜோதிஷம் சாஸ்திரம் சந்திரார்த்தோ தத்ர சாட்சினோ. ஜோதிஷ சாஸ்திரங்கிறது ரொம்ப பிரத்யட்சமாக பலன் கொடுக்கும். யாருப்பா சாட்சின்னா ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு தலைவர்களே சந்திரனும் சூரியனும் தான். அதனால பிரத்யட்சமாக பார்த்துட்டு பலன் சொல்லக்கூடியது. அதனால இதுக்கு பலன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி பிரம்மாவனுடைய ஆயுஷை இங்கே பேசலாம். பிரம்மாவுடைய ஆயுஷை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? பிரம்மாவுக்கு எவ்வளோ ஆயுஷ் ஆச்சு? அதெல்லாம் தெரியுமா? ஆனால் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு சங்கல்பத்துக்கும் சொல்கிறேன் பிரம்மாவுக்கு என்ன ஆயுசுன்னு. ஆனால் தெரியல, தெரிஞ்சுக்கணும். சுபே சோபனே முகூர்த்தே அப்புறம் என்ன சொல்லணும்? அப்படியா பிரம்மணா விதிய பதார்த்தே. ஒவ்வொருத்தருக்கும் 100 வயசு. எல்லாருக்கும் சதாயுஷ் புருஷ சதேந்திரியா ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. 100 வயசு அப்படிங்கிறது எல்லாருக்கும் சித்தம். அதே மாதிரி பிரம்மாவுக்கும் 100 வயசு. ஆனால் அவருடைய கணக்கு வேறு. இன்னைக்கு பிரம்மாவுக்கு என்ன வயசாகுது அப்படின்னா பிரம்மணா விதிய பதார்த்தே 50 வயசு ஆகிடுச்சு பிரம்மாவுக்கு. இப்போ இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு 50 வயசாகி அடுத்த 50வது வயசில் முதல் நாள் இருக்கார். பர்த்டே இருக்கு பிரம்மாவுக்கு. இன்னைக்கு தானான்னு கேட்டால் பல வருஷங்கள் பர்த்டேலேயே இருப்பார். அது என்ன கணக்கு? சதுரயுக சஹசிராணி பிரம்மணோ தினம் உச்சியது. நமக்கு கார்த்தால உதிச்சதுலேருந்து அடுத்த நாள் கார்த்தால உதயபரியந்தம் ஒரு நாள். கார்த்தாலேருந்து உதயத்துலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் பகல், அஸ்தமனத்துலேருந்து அடுத்த நாள் உதயம் வரைக்கும் ராத்திரி. அப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு நாள் பூர்ணமாக ஆகுது. இதே மாதிரி பிரம்மாவுக்கு ஒரு நாளுடைய கணக்கு என்னதுப்பா அப்படின்னா, இப்போ நம்ம கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகம் சேர்ந்த ஒரு அதுக்கு மகாயுகம்னு பேர். இதில் கலியுகத்தில் இருக்கும். இதே மாதிரி 4 யுகம் × 1000 1000 சதுர்யுகம் சேர்ந்ததுன்னா பிரம்மாவனுடைய ஒரு நாள். பிரம்மாவுக்கு ஒரே ஒரு நாள். அந்த நாள் கணக்கில் இந்த பிரம்மா இப்போ 50 வயசை கடந்திருக்கார். அதை எப்படி கணக்கு போடுறது? அதையும் நம்ம சொல்லிக்கிறோம். பிரம்மணா திதீய பதார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே 28தமே கலியுகே பிரதமே பாதே வரைக்கும் உள்ளது. நம்ம சொல்கிறது இந்த காலம்னு. எந்த சங்கல்பம் பண்ணினாலும் தேச காலம் சங்கீர்த்தியா, நம்ம எந்த தேசத்தில் இருக்கோம், என்ன காலத்தில் இருக்கோம், இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த 1000 சதுரயுகம் பிரம்மாவுக்கு ஒரு நாள்னு கணக்கு பண்ணணும். அதில் பிரம்மா எத்தனாவது நாள் இருக்காள் அப்படிங்கிறது தான் அடுத்த கணக்கு சொல்கிறார். ஸ்வேதவராக கல்பே. ஒரு மாதத்தில் நமக்கெல்லாம் 30 நாள் இருக்கிற மாதிரி பிரம்மாவுக்கு 30 நாள் இருக்குது. பிரம்மாவனுடைய ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதில் ஸ்வேதவராக கல்பம் அப்படிங்கிறது பிரம்மாவனுடைய 30வது நாள். இதுக்கு முன்னாடி 29 நாளுக்கும் ஒவ்வொரு கல்பம்னு பேர். அதில் அவர் 30வது நாளில் இருக்கார். இந்த 30வது நாள் இருக்கிறதுல அதுக்கு பிறகு ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே. ஒவ்வொரு நாளும் 14ஆக பிரிக்கப்படும். பிரம்மாவனுடைய ஒவ்வொரு நாளும் 14ஆக பிரிக்கப்படும்னா என்ன அர்த்தம்? இந்த சதுர்யுக சகசிரம் இருக்கே, அந்த 1000 சதுர்யுகங்களையும் 14ஆக வகுக்கணும். அப்படின்னா அது கிட்டத்தட்ட 72 பாயிண்ட் வரும். இருந்தாலும் அதில் சிலது சந்தியாக ஒழிச்சு ஒவ்வொரு மன்வந்தரமும் 71 ஒரு மன்வந்தரத்துக்கு 71 சதுர்யுகம் காலம். மன்வந்தரம்னா என்னது அப்படின்னா இந்திரனுடைய ஆட்சி காலம். ஒரு மன்வந்தரம் வரைக்கும் ஒரு இந்திரன் ஆட்சி பண்ணுவான் சொர்க்கலோகத்தில். அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் தேவர்கள், அதே மாதிரி அசுரர்கள், மிச்ச ஸ்வர்லோகத்தில் இருக்கிறவாள்லாம் இந்திரனுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அந்த பூலோகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா லோகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடியவருக்கு மனு அப்படின்னு பேர். அதனால இதுக்கு மன்வந்தரம் பேர். இந்திரனுக்கும் மனுவுக்கும் ஆட்சி காலம் ஒரே டைம். இந்த பிரம்மாவனுடைய ஒரு நாளைக்குள்ள 14 மனுக்கள் 16 இந்திரன்கள் பிறந்து மறைந்து விடுவார்கள்.
எல்லாரும் பிறந்து இறந்து போயிடுவாங்க. அதனால 14 மனுக்கள் மாறுவாள். அதில் நம்ம வந்து இப்போ எத்தனாவது இருக்கோம்? சப்தமே வைவஸ்வத மன்வந்தரே. ஸ்வாயம்புவ, ஸ்வாரோச்சிஷ, உத்தம, தாமச, வைவத, சாட்சுஷ எல்லாம் முடிஞ்சு 7வதான வைவஸ்வத மன்வந்தரத்தில் இருக்கும். அப்படின்னா ஒரு நாள் ஒரு பகலில் 14 நீங்கள் டிவைட் பண்ணினா 7னா எங்கே வருது? 14ல் 7 எங்கே இருக்குது? கரெக்டாக பாதி. அப்போ பிரம்மாவுடைய ஆரம்பத்திலேருந்து பிரம்மாவுடைய 51வது வயசு நோக்கி 51வது வயசில் ஃபஸ்ட்டு டே பாதி கரெக்டாக மத்தியானத்தில் இருக்கார். வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே. 71 சதுர்யுகங்கள் ஒரு மன்வந்தரத்தில் இருக்குது. அந்த 71 சதுர்யுகத்தில் எவ்வளோ முடிஞ்சது? இப்போ 28 முடிஞ்சிருக்கு. 28வது சதுர்யுகம் நடந்துருக்கு. அஷ்டாவிம்சதிதமே கலியுகே அப்படின்னா 27 கிருதயுகம், 27 திரேதாயுகம், 27 துவாபரயுகம், 27 கலியுகம் முடிஞ்சு 28வது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் முடிஞ்சு 28வது கலியுகம் இப்போ நமக்கு நடந்துருக்கு. வைவஸ்வத மன்வந்தரே. இது இன்னும் கொஞ்சம் கூட மகாசங்கல்பத்தில் பிரதமே மாசே, பிரதமே பக்ஷே, பிரதமே திவசே, அன்னி த்விதீயே யாமே, திருத்தீயே முகூர்த்தே பகல் நடந்துட்டு இருக்கு. அதில் பிரதமே மாசே முதல் மாதம், பிரதமே வருஷே பிரதமே மாசே முதல் வருஷம் முதல் மாதம், பிரதமே பட்சம் முதல் பட்சம், பிரதமே திவசே முதல் திவசம், அதில் அன்னி பகல், த்விதீயே யாமே ஒரு நாளைக்கு மொத்தம் எவ்வளோ யாமம்? ராத்திரிக்கு எத்தனை யாமம்? சிவராத்திரி பூஜை பண்ணல எத்தனை யாமம்? ராத்திரிக்கு 4 யாமம், பகலுக்கு 4 யாமம், மொத்தம் 8 யாமம். அப்போ 8 யாமத்தில் பகல் 4 யாமத்தில் அன்னே த்விதீயே யாமே 2வது யாமத்தில் இருக்கா. ஒரு யாமத்துக்கு எவ்வளோ முகூர்த்தம்? 48 நிமிஷம் ஒரு முகூர்த்தம். கிட்டத்தட்ட 2.25 முகூர்த்தம் வரும். அப்போது அன்னே த்விதீயே யாமே கரெக்டாக மத்தியானம், த்விதீயே யாமே அன்னே த்விதீயே யாமே திருத்தீயே முகூர்த்து 3வது 2 முடிஞ்சு 3வது ஆரம்பிச்சுட்டு முக்கால் வரைக்கும் இருக்கேன். அந்த முகூர்த்தத்தில் கரெக்டாக பிரம்மாவுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு மத்தியானம் நட்ட நடு உச்சை அந்த டைம். அதுதான் பிரம்மாவுடைய ஆயுசு, அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு ஆயிருக்கு. சேதுவராகவே அஷ்டாவிதமே கலியுகே பிரதமே பாதே. கலியுகத்தினுடைய பிரதம பாதம். மொத்தம் கலியுகம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகங்கிறது நாங்கள் பார்த்தோம். அந்த கலியுகம் வந்து வருஷம் கலியுகம் இன்டு 2 திரேதாயுகம், கிருதயுகம் துவாபரயுகம் இன்டு 3 திரேதாயுகம் இன்டு 4 கிருதயுகம். அப்போ மொத்தம் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 4,32,32,000 தானே. அப்படின்னா 43,20,000 மொத்தம் சதுரயுகமும் சேர்ந்தா நம்ம மனுஷர்களுக்கு 43,20,000 ஒரு சதுரயுகம். இதில் இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம். இப்போ கலியுகத்தில் மொத்தம் என்ன சொன்னோம்? 4,32,000னா அதை 4ஆக போடுவோம். 4,32,000 4ஆக போட்டால் வரும் 108. அதாவது 1,08,000. அதில் ஃபஸ்ட்டு இப்போ கிட்டத்தட்ட 5,000 தான் ஆகுது. கலியுகம் ஆரம்பிச்சு 5,000 வருஷம் தான் ஆகுது. அப்போ பிரதமே பாதே க்ஷேதராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிமே கலியுகே பிரதமே பாதே. இது வரைக்கும் காலம். அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள்லாம் ஜம்பு தீபே, பாரத வருஷே, பரதகண்டே, மேலோகோ, தட்சிணே பார்ஷேங்கிறதெல்லாம் தேசம். இந்த தேசத்தில் மனுஷியானாம் சதா எப்படி முதல்ல அவருடைய வயசு, அவர் இப்போ எத்தனாவது இடத்துல இருக்கார், பொசிஷனில் இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆயுர் பத்தாந்தம், பிரம்மாவுடைய ஆயுஷ் மட்டும் தெரிஞ்சால் போதுமா? மிச்சம் உள்ளவர்களுக்கெல்லாம் என்ன ஆயுஷ்னு தெரியணும். மனுஷியானாம் சதாயுஷ்யம், மனுஷர்களுக்கு சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட ஆயுஷ் 100 வயசு. விஷதம் ரட்சசாமபி, 200 வயசு ராட்சசர்களுக்கு.
ஆயுஷ் சஹஸ்ரம் காக்கானம். அதனால தான் இன்னைக்கும் நம்ம வந்து பிண்டம் வைக்கும் பொழுது காக்கைக்கு வைக்கிறோம். நம்மளுடைய 10 தலைமுறையை பார்த்துருக்கோம். ஆயுஷ் சஹஸ்ரம் காக்கானம், 1000 வயசா காக்கைக்கு. நாகானாம் பணினாம் ததா, நாகங்களுக்கும் சர்ப்பங்களுக்கும் அதே மாதிரி 1000 வயசு. ஸ்தாவராணாம் சஹஸ்ராப்தம், மரம் செடி கொடிகளுக்கும் அதே மாதிரி 1000கணக்கில் வயசு, 1000 வயசு. மண்டூகானாம் சகத்ரயம், நம்ம நம்ம பெருசாக மனுஷன் சொல்லிட்டு இருக்கோமே, தவளைக்கு 300 வயசு, மனுஷனுக்கு 3 தான் வயசு. சிம்மவானர பல்லூக கோலாம் சூலே சகத்ரயம். சிம்மம், வானரம் குரங்கு, பல்லூக்கம் கரடி, இவாளுக்கெல்லாம் 300 வயசு. சகத்ரயம். द्वात्रिंशदायुरश्वानां, 32 வருஷம் தான் குதிரைக்கு வயசு, 32 வயசு குதிரைக்கு. உஷ்ட்ராணாம் 25, ஒட்டகத்துக்கு 25 வயசு. 25 வருஷாணி கோகரஸ்ய கரஸ்ய ச, 25 வயசு வரைக்கும் கோவேறு தெய்வம், அதுக்கெல்லாம் வந்து 25 வயசு. 25. பராவதானாம் ஹம்சானாம் ஆயுஹு 15 ஹம்சம் அப்படிங்கக்கூடிய பறவைகள் இருக்கு, அன்னபக்ஷி, அதுக்கெல்லாம் வந்து 15 50 வயசு. பர்ஹிணாஞ்ச விஹங்கானாம் ஆயுஹு 20 வத்சரம். மயில்கள் அதே மாதிரியான பறவைகளுக்கு 20 வயசு தான், 20 வத்சரம். உலூகஸ் ஏன கிருத்ராணாம் 25 வத்சரம். கழுகு வகைகள், கழுகு அதே மாதிரி ராஜாளி, இந்த மாதிரி கழுகு வகைகள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து 25 25 வயசு. மார்ஜார வியாக்கிர ஹரிணா சுனாம் 15. மார்ஜாரம்னா பூனை, வியாக்கிரம் புலி, அந்த வழி புலி வகைகளில் சேர்ந்து தான் பூனை புலி, மிருகாணம் மான்கள், இதுக்கெல்லாம் வந்து 12 வயசு. கோ மாஹிஷ மிருகாதீனா 24 வத்சரம். பசுமாடு, எரும மாடு, இதுக்கெல்லாம் வந்து 25 வயசு. சாகானா துவாதசாப்தம் து சுகானாம் 12. சாகம் செம்மறியாடு, அதே மாதிரி சுகானா பச்சைக்கிளி, கிளி, இதுக்கெல்லாம் வந்து 12 வயசு. கௌளீனாந்து 100 புரோக்தம், பல்லிக்கு 100 வயசு. கௌளீனாந்து 100 புரோக்தம். ஷண்மாசம் மதுபக்ஷிகா, 6 மாதம் வந்து தேனீச்சைக்கு, தேனி, அதுக்கெல்லாம் வந்து 6 மாதம் ஆயுசு. கூர்மானாம் 12 ஆமைக்கு வந்து 12 வயசு. கிருமீனாந்து தினத்திரயம், ஆமாம், துவாதசாப்தம் 12 வயசு. 12 கிருமீனாந்து தினத்திரயம். கிருமி கீட்டங்களுக்கு வந்து 3 நாள், ஒரு கிருமி உட்பவிக்கும் 3 நாளில் இருக்குது ஆயுஷ். பிபீலிகானா ஏகாப்தம், எறும்புகளுக்கு 1 வருஷம் ஆயுஷ், ஒரே 1 வருஷம் ஆயுஷ். மக்ஷிகானாம் ததைவச்ச, ஈக்களுக்கும் அதே மாதிரி. சலபானாம் 3 மாசம் சியாது. பட்டர்ஃப்ளை, தமிழில் சொல்லுவா பூம்பாச்சான்னு சொல்லுவா. பட்டாம்பூச்சிக்கு வந்து 3 மாதம். ஸ்வேதஜானாம் ததைவச்ச, ஈரத்திலேருந்து பிறக்கக்கூடிய சில ஜந்துக்கள் இருக்கும். எங்கெல்லாம் ஈரம் இருக்கும், கொசு, அந்த மாதிரி ஈரத்திலேருந்து சிலதெல்லாம் பார்க்கணும், அதுக்கெல்லாம் வந்து 3 மாதம் வரைக்கும் இருக்கு. ஆயு கர்க்கடகாமா ஷண்மாசம் புரோச்சிதே புதைகி, தேள், அதுக்கெல்லாம் வந்து 6 மாதம். ஏவம் ஹி விதினா லோகே கிருப்தமாயுஷ்ய நிர்ணயம். இதே மாதிரி இந்த லோகத்தில் ஆயுஷ் நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே சொல்ல போகிறது தான் விஷயம். என்னது? பாபினோல்பாயுஷ புரோக்தா தார்மிகா தீர்க்கஜீவினா.
இது வந்து நம்ம கையில் நம்ம அப்பா அம்மா இங்கேருந்து ஊருக்கு போகிற வரைக்கும் ஒரு பைசா பரிசில் இவ்வளோ ரூபா கொடுக்குறான். நீ அதில் எவ்வளோ ரூபாயை கொண்டு போகிற இடத்துக்கு போய் சேருத அப்படிங்கிற மாதிரி உனக்கு இந்த உன்னுடைய ஜென்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயுஷை பகவான் கொடுத்து அனுப்பிச்சி விடுறார். அதுக்கப்புறம் நீ புண்ணியம் பண்ணினா உன்னுடைய ஆயுசு விருத்தியாகும், நீ பாபம் பண்ணினா உன்னுடைய ஆயுசு குறையும். அப்போ எல்லாம் திடீர்னு அல்பாயுசில் போயிட்டாலேன்னா அவ்வளோ தூரம் இருக்குது பாபம்னு அர்த்தம். பூர்வ பாபம் புண்ணியம் இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ஆயுசு இறங்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுற கர்ம காரியங்களுக்கும் பாப காரியங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஆயுசு நிர்ணயிக்கப்படுது. அதுக்கு மேலே எப்படி நீ ஒரு மனுஷனாக பிறந்த, இப்போ மனுஷனாக வந்து இருக்கோமே, நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது மனுஷனாக இருந்துட்டோம். அதனால கையில் இருக்கிற நெல்லிக்காய் மாதிரின்னா கையில் நெல்லிக்காய் இருக்கிறது தெரியும், அவ்வளோ சுலபமாக தெரியறதுனால நம்ம என்ன வேணால் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும். ஜலஜா நவலக்ஷந்து, ஜல ஜந்துக்களாக 9 லட்சம் ஜென்மாக்கள் எடுக்கணும். ஜலஜா நவலக்ஷந்து. ஸ்தாவரா லக்ஷவிம்சதி, அதுக்கப்புறம் 20 லட்சம் ஜென்மம் மரம் செடி கொடியாக பிறக்கணும். அதுக்கப்புறம் கிருமயோ ருத்ர சங்கியாசு 11 லட்சம் ஜென்மா கிருமி கீடங்களாக பிறக்கணும். 30 லட்சம் துக்கேச்சராக, அதுக்கப்புறம் 30 லட்சம் ஜென்மா பறவைகளாக பிறக்கணும். பசுனாம் 10 லட்சம், அதுக்கப்புறம் இந்த பசு மிருகங்களாக ஒரு 10 லட்சம் ஜென்மா பிறக்கணும். 4 லட்சம் ஆனுஷா, அதுக்கும் அப்புறம் ஒரு 4 லட்சம் ஜென்மா மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் பிரம்மயோனி சதம் பிராப்ய 100 ஜென்மா பிராமணனாக பிறக்கணும். அதுக்கும் ஒரு விசேஷமான ஸ்லோகம் உண்டு. தசபிர் ஜென்மபிர் வேதை. பிராமணனா ஒரு ஜென்மா கிடைச்சதுன்னா கிடைச்ச ஜென்மாவிலேயே அவனுக்கு வேதம் கிடைக்காது. பிராமணனா ஒரு 10 ஜென்மா எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாக வேதம் வரும். அதுக்கப்புறம் 100 ஜென்மா அவன் பிராமணனாக பிறந்து கொஞ்சம் வேதாத்தியனம் பண்ணி சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணினான்னா ஆச்சாரம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வரும். நம்ம வந்து வெளியில் போனால் வெங்காயம் சாப்பிடாமல் இருக்கணும், நம்ம வந்து ஆச்சாரமாக இருக்கணுங்கக்கூடிய எண்ணம் எப்போ வருமோ ஒரு 10 ஜென்மா எடுத்து அதில் வேதாத்தியனம் பண்ணி, வேதாத்தியனம் எடுத்து பண்ணிகிட்டே ஒரு 100 ஜென்மா அனாச்சாரமாக வேதாத்தியனம் பண்ணிட்டதுக்கப்புறம் 100 ஜென்மாவுக்கு அப்புறம் இல்லை ஆச்சாரமாக இருக்கணும் அப்படின்னு தோணும். அப்படி ஆச்சாரமாக இருந்துட்டு ஒரு 1000 ஜென்மா கடந்ததுக்கு அப்புறம் சோமதீக்ஷா அப்படின்னு சோமயாகம் பண்ணக்கூடியதான வாய்ப்பு அப்படி கிடைக்கும். அதுக்கும் அப்புறம் கோட்டி ஜென்ம சந்நியாசம், கோட்டி ஜென்மசு, அவன் தீட்சிதனாக கோட்டி ஜென்மா எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சந்நியாசம் அப்படிங்கிறது சித்திக்கும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ இவ்வளோலாம் தாண்டிட்டு இருக்கும்பொழுது நம்ம இப்போ இங்கே எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாரும் அவளுக்கு தானே தெரியும். நம்ம ஆச்சாரமாக இருக்கோமா, அனுஷ்டானமாக இருக்கோமா, அதுக்கு அந்த இடத்துல நம்ம இருக்கோம். சதுர்யுக பிரமாணம், இதில் ஒவ்வொரு யுகம் நம்ம சொன்னோம். இந்த யுகத்தில் ஒவ்வொரு யுகத்திலையும் எவ்வளோ வருஷங்கள் எப்படி மனுஷர்கள் இருந்தார்கள், அதான் சதுர்யுக பிரமாணம். கிருத்தயுக பிரமாணம் 17,28,000 வருஷம். தஸ்மின் யுகே, அந்த யுகத்தில் அவதாரங்கள், மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் கிருதயுகத்தில் என்னெல்லாம், மத்ஸ்யா கூர்மஹா வராஹ நாரசிம்ஹஸ்ததைவச்ச, 4 அவதாரம் கிருதயுகத்தில் பகவானுடைய எங்கிட்ட தர்மபூர்ணமாக இருந்த யுகம். அதனால 4 அவதாரமும் அந்த கிருதயுகத்தில் நடக்கிறது. மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நரசிம்மம், இது 4 கிருதயுகத்தில். சத்வாரஸ்த்வவதாரः சுஹவேஸ்த்வோத பலம் சம்பூர்ணம். கிருத்தயுகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணினோம்னா அதுக்கு சம்பூர்ண பலம், தர்மம், பூர்ணமான தர்மம் இருக்கும், பூர்ண தர்மம். அந்த சமயத்தில் எது பெரிய பட்டணமாக இருந்தது, கிருத்தயுகத்தில் ரொம்ப பிரசித்தமான பட்டணம் உஜ்ஜயினி பட்டணம் பிரசித்தம், யோகினி பீடம் பிரசித்தம், கர்தமலிங்கம், ஹேமபுஷ்கரிணி தீர்த்தம் பிரசித்தம், கதாதரோ விஷ்ணு பிரசித்தம். கதாதரோ விஷ்ணு, கதாதரர் எங்கே இருக்கார், கயான் இருக்கார். கதாதர விஷ்ணு அந்த கிருத்தயுகத்தில் ரொம்ப பிரசித்தம். கிருதயுகத்தில் மனுஷர்களாக இப்படி புருஷ பிரமாணம் 28 ஹஸ்தம், 28 அங்குலம் இருப்பார் ஒவ்வொரு மனுஷர்களும்.
அது பாகுவாக இருக்கிறதுனா கிருதயுகம் நம்ம பெருசாக இருப்பா. 28 அங்குலம் பிரமாணம். கிருதயுகத்தில் இருந்த பிரசித்தமான ராஜாக்கள் ஹரிஷ்சந்திரஹா முச்சுகுந்தா, ஹரிஷ்சந்திரன், முச்சுகுந்தன், வைரவானந்தன், உன்மத்தன், ஹிரண்யாக்ஷன், பலி, மகாபலி, பாணன், இவெல்லாம் கிருதயுகத்தில் இருந்த பிரசித்தமான ராஜாக்கள். அடுத்தது திரேதாயுகம். 12,90,000 வருஷம் திரேதாயுகம். அப்போ அந்த யுகத்துல பகவான் மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்கள் என்னெல்லாம் என்ன? வாமனஹா, பரசுராமஹா, தசரத ராமஹா. வாமனன், பரசுராமன், ஸ்ரீராமன், இந்த 3 அவதாரமும் திரேதாயுகர்கள். திரேதாயுகத்துல பகவத் அவதாரம். திரிபாதம் தர்மம். இந்த தர்மம் எப்படி இருக்கும் திரேதாயுகத்துலன்னா, 3/4 இருக்கும், ஒரு கால் போயிடும். கிருத்தயுகத்தில் 4 காலோட தர்மம் இருக்கும். அடுத்தது திரேதாயுகத்தில் 1 கால் போய் 3/4 தர்மம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய கர்ம பலனும். முழுஷா பண்ணினாலே 3/4 பலன் தான் கிடைக்கும் திரேதாயுகத்தில். திரேதாயுகத்திலேயே அயோத்தியா பட்டணம் பிரசித்தம். ராமாவதாரம் இருந்ததுனால அயோத்தி அப்போது பிரசித்தமான பட்டணமாக இருந்தது. யமுனா தீர்த்தம் பிரசித்தம். கோதாவரி லிங்கம், யமுனா பீடம், ரங்கநாதோ விஷ்ணு பிரசித்தா. ஸ்ரீரங்கநாதர் பிரசித்தமான அப்போ வந்தவர். புருஷ பிரமாணம் 14 ஹஸ்தம், 14 ஹஸ்தம், 14 அங்குலம் புருஷ பிரமாணம் ஒவ்வொருத்தரும் இருந்தார். அப்போ இருந்த ராஜாக்கள் யார் திரேதாயுகத்தில்? சகரஹா, கார்த்தவீரியா. சாகரன்னு ராமருக்கு ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவர் சகரன்னு பேர். திரேதாயுகத்து ராஜா சகரன். கார்த்தவீரியாவின், ரகு, தசரதர், இவெல்லாம் அப்ப இருந்த ராஜாக்கள், திரேதாயுகத்தில் இருந்த ராஜாக்கள். துவாபர யுகம், 3ஆவதான துவாபர யுகத்தில் 8,64,000 வருஷம். தஸ்மின் யுகே பலபத்ரஹா பௌத்தா. இங்கே சொல்கிற பௌத்தம்னா ஸ்ரீகிருஷ்ணன். அந்த சமயத்தில் பலபத்ரர் பரசுராமரும் புத்தனாக இருந்த ஸ்ரீகிருஷ்ணரும் அவதாரம். எங்க? துவாபர யுகத்தில். ஏதோ அவதாரம். அர்த்த தர்மம், பாதி தான் தர்மம். 2 காலம் போயிடுது தர்மத்துக்கு, பாக்கி அரை தர்மம் இருக்கும் துவாபர யுகத்தில். அதே மாதிரி மெனக்கிட்டு ஒரு கர்மா பண்ணினா அதுக்கு பாதி பலன் சேரும். பலப்பிரமாணம் அர்த்தம். அப்போ பிரசித்தமானது எது துவாபர யுகத்தில்? ஹஸ்தினாபுரம் பட்டணம், காமரூப பீடம், சோமநாதோலிங்கா. சோமநாதர் பார்த்துட்டு வந்ததில்லை, அப்போ துவாபரத்திலேயே வந்தவர். கோதாவரி தீர்த்தம், ஜெகநாதோ விஷ்ணு. பூரி ஜெகநாதர் அப்போ இருந்த பகவான், அப்பயே பகவான் பிரசித்தா. புருஷ பிரமாணம் 7 ஹஸ்தம், 7 அடி 7 அங்குலம் புருஷர்கள் இருப்பார். ராஜா சோமஹா புதா. திரேதாயுகத்தில் தான் சோமன் ராஜாவாக ஆனதும், சோமபுத்திரன் சந்திரன் புதன் ராஜாவாக ஆனதும் இது துவாபர யுகத்தில். தாராபுதா, பாரிஜாதா, பாண்டு, யுதிஷ்டிரா. துவாபர யுகே பூர்வாகாக. பாண்டு, யுதிஷ்டிரர் இவெல்லாம் துவாபர யுகத்து பிரசித்தமான அரசர்கள். கடைசியாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய கலியுகம். 4,32,000 வருஷம் இந்த வருஷத்தினுடைய, இந்த கலியுகத்தினுடைய பிரமாணம். இதில் ஒரே ஒரு அவதாரம். கலியுகத்தில் பகவான் ஒரே ஒரு அவதாரம் தான் பண்ண போகிறார். அதுவும் பண்ணலாம், வர போகிறார். கலியுகே யுகாந்தே அஸ்வோபூத்வா அதர்ம நிரதான வர்திஷ்யதி. சுவாமி கல்கி அவதாரம். கல்கி அவதாரத்தில் அஸ்வரூபமாக இல்லை அஸ்வாரூடனாக பகவான் அதர்மத்தை அழிப்பார், வரப்போகிறார். பாதம் தர்மம், 3/4 போயிடுது, 1/4 பாகம் தான் தர்மம் மிச்சம் இருக்கு. அப்போது ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணினா சந்தியாவந்தனம் பண்ணினதுக்கே 1/4 தர்மம் தான், 1/4 வாசி தான் நமக்கு பிரமாணம் பலன் கிடைக்கும். அப்போ ஒழுங்காக பலன் பண்ணணும்னா சந்தியாவந்தனமே 4 வாட்டி பண்ணணும். அப்போ நம்ம இது இத்தனை நாள் பண்ணாமல் இருந்த சந்தியாவந்தனத்துக்கு எவ்வளோ சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறது யோசிச்சுக்கணும். இனிமேவாவது ஒழுங்காக பண்ணணும். காஞ்சி பட்டணம் பிரசித்தம். காஞ்சிபுரம் பிரசித்தமான பட்டணம். காமாட்சி பீடம் பிரசித்தம். விஸ்வநாதர் லிங்கம். காசி விஸ்வநாதர் இந்த யுகத்துக்கான லிங்கம். கங்கா தீர்த்தம். வெங்கடேஸ்வரோ விஷ்ணு. திருப்பதி ஏழுமலையான் இந்த யுகத்துக்கான தெய்வம். புருஷ பிரமாணம் சார்த்த ஹஸ்தத்ரயம். 3.5 அங்குலம் ஒவ்வொரு மனுஷனுக்கும், 3.5 கை ஒரு மனுஷனுடைய பிரமாணம். ராஜா இந்த யுகத்தில் யார் பிரசித்தமான ராஜா? பரீட்சிதா.
கரெக்டாக இருக்குது. இந்த யுதிஷ்டிரன் வரைக்கும் துவாபர யுகம், அதுக்கப்புறம் யுதிஷ்டிரன்லேருந்து அவருடைய பேரன்லேருந்து வந்தது கலியுகம். பரீட்சித்து வந்து இந்த யுகத்துக்கு ராஜா. பரீட்சிதா ஜனமேஜயா பாண்டவா விக்ரமாதித்யா சாலிவாகனः भोजः चोरः चेरः चोळः पाण्ड्यः अन्नमदेवरायः प्रतापरुद्रादयः हरिहररायः प्रौढदेवरायः नृसिंहरायः अच्युतरायः वेङ्कटादिरायः रामदेवरायः இவாள் பிரசித்தமான கலியுகத்தில் ராஜாக்களாக இருப்பார்கள் அப்படிங்கக்கூடியது இதனுடைய மாதிரி பிரமாணம். மேற்கொண்டு இந்த வருஷத்தில் என்னெல்லாம் இருக்கும் பலன்கள், கந்தாய பலன், இந்த வருஷம் எப்படி பிறந்திருக்கு, இந்த வருஷத்துக்கு ஏற்ற பலன் என்ன, இது எல்லாத்தையும் கேட்போம். பயப்படாமல் கேளுங்கோ. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அதனுடைய பூர்ணமான பலஸ்ருதியை நம்ம கேட்போம். சாலிவாகன சகாப்தம் 1948வது கலிகதாப்தம். சாலிவாகன சகாப்தம் அப்படிங்கிறது ஒரு விதமான கணக்கு. சாலிவாகனன் அப்படிங்கிற ராஜா பிறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய காலத்திலேருந்து ஒரு கணக்கு. அந்த கணக்கில் 1948. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கலியுகத்தினுடைய கணக்கு இப்போ எங்கே இருக்கும்? 5127வது கலியுகத்தில் தான் இருக்கும். எக்கச்சக்கமாக இருக்குது கலி, இதனால் கவலையே வேண்டாம். இப்போதைக்கெல்லாம் உலகம் அழிய போகிறது இல்லை. விந்தியமலைக்கு வடக்கில் வழங்குகிற வார்ஹஸ்பத்திய மாதத்தில், அதான் விந்தியத்துக்கு உத்தர தேசம், மத்திய பிரதேசத்துக்கு உத்தர பக்கத்தில் சில இடங்கள்ல வார்ஹஸ்பத்தியமானமான வருஷம் அனுஷ்டிக்கப்படுறது. அவளுக்கு இந்த என்ன வருஷம் அப்படின்னா ரௌத்ரி அப்படின்னு அந்த வருஷத்துக்கு பேர். அதனுடைய பலன் லோகத்துக்கு என்னது? விலங்குகள் கலகமும் திருடர்களாலும் புலி முதலான மிருகங்களாலும் அதிக பயம் ஆகும். மழை மத்தியமும் விலை குறைவாகவும் இருக்கும். மழை கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் விலைவாசி கொஞ்சம் கம்மியாகும். மலைக்கு தெற்கில் நமது தேசத்தில், இதெல்லாம் விந்தியத்துக்கு உத்தரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள். நமது தேசத்தில் வழங்குகிற சௌர சாந்திரமானத்தால் பராபவ வருஷம், இங்கெல்லாம் நமக்கு பராபவ வருஷம் இன்னைக்கு பிறக்கிறது. அதனுடைய பலன் அரசர்கள் அவமானத்தை அடைவார்கள். யாரெல்லாம் ஆட்சி பண்ணுறாளோ அவளுக்கு சில துஷ்கீர்த்திகள் சேரும். காய்களும் தானியங்களும் அதிகமாக விளையும். நல்ல சஸ்ய பலாதிகள்லாம் நல்லா விளையும். நல்ல மழை பெய்யும். மழைக்கு எந்த விதமான குறைச்சலும் இருக்காங்க. ஆடி மாதம் 24 முதல் வருஷம் முடியும் வரை சம்பூர்ணமாக குரு உதயத்தில் பௌஷாப்தம் இருப்பதால், குரு உதயத்திலேயே இருக்கிறதுனால அரசர்கள் கலகம் நீங்கினவர்களாகவும் சந்தோஷத்தை செய்பவர்களாகவும் சௌக்கியக்காரர்களாகவும் யாகங்களில் ஆசையுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். எப்போ? ஆடி மாதம், ஆகஸ்ட் மாதம், கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எப்படி அரசர்கள்லாம் சந்தோஷம், யார் ஆட்சி பண்ணுறாளோ அப்போ அவள் சந்தோஷமாக இருப்பா. அதனால ஜனங்களும் சௌக்கியமாக இருப்பா. தர்மங்கள் அபிவிருத்தியாகும். நிறைய கும்பாபிஷேகமோ யஜ்ஞங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த வருஷத்துக்கு யார் ராஜா? இந்த வருஷம் பிறந்தாச்சு. இந்த வருஷத்துக்கு ராஜா யாருன்னா, ராஜாவே சாட்சாத் குரு பகவான் வியாழன். அதனால பிராமணர்கள் தங்கள் கர்மங்களை செய்வார்கள். எல்லாரும் சந்தியாவந்தம் சௌக்கியமாக சரியாக பண்ணுவேன். இந்த வருஷம் நல்ல மழை பெய்து சுபிக்ஷமும் ஆரோக்கியமும் சுகமும் உண்டாகும். குரு ராஜாவாக இருக்கிறதுனுடைய பலன். இந்த வருஷத்துக்கு மந்திரி யாரு அப்படின்னா செவ்வாய், குஜன். அதனுடைய பலன் அரசர்கள் தர்மம் அற்றவர்களாக இருப்பார்கள். மழைக்கும் இலைக்கும் கெடுதியும் ஆயுதம் திருடர்கள் நெருப்பு ஆகியவைகளால் துன்பமும் ஏற்படும். இது யாருனால? மந்திரி குஜனாக இருக்கிறதுனால. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், இப்போ ஒன்று சொல்கிறேன். மொத்தத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் நான் எவ்வளோ நல்லது சொல்கிறேன், எவ்வளோ கெடுதல் சொல்கிறேங்கிறத நீங்கள் எண்ணி வச்சுக்கணும். அதில் அது எல்லாத்தையுமா சேர்த்து நமக்கு ப்ளஸ் ஜாஸ்தி வருதுன்னா ப்ளஸ் நடக்கும், மைனஸ் ஜாஸ்தி வருதுன்னா மைனஸ் நடக்கும். அதுதான் விஷயம். ஆனால் ராஜா குருவாக இருக்கிறதுனால ராஜா பலன் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்த மந்திரி பலனாக இருக்கிறதுனால மந்திரி பலன் கொஞ்சம் குறையும். அதை காட்டிலும் இந்த ராஜாவுடைய பலன் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வருஷத்துக்கு சேனாதிபதி சந்திரன்.
அதனுடைய பலன் நல்ல மழை பெய்து நல்ல வித்தை கிடைக்கும், ஜனங்களுக்கு ரோக நிவர்த்தியும் சௌக்கியமும் உண்டாகும், பால் விருத்தியாகும். அதாவது பால் முதலிய திரவியங்கள்லாம் க்ஷீர கர்ஷகம், அந்த க்ஷீர விஷயங்கள்லாம் நல்லா அபிவிருத்தியாகும், பசுமாடு அபிவிருத்தியாகும், அதனால பால் அபிவிருத்தியாகும். சஸ்யாதிபதி சுக்கிரன், சஸ்யாதிபதியாக இந்த வருஷத்துக்கு சுக்கிரன் இருக்காங்க. அதனால வெளுப்பு நிலங்களில் வெளுப்பு தானியங்கள் விளை. தானியாதிபதி புதன், பூமியில் பாதி பாகத்தில் அற்ப மழை பெய்து பயிர்கள் குறையும், கொஞ்சம் தானியமும் உண்டாகும். அர்க்காதிபதி சந்திரன், நல்ல மழை பெய்து பயிர்களும் விருத்தியும் சுபிக்ஷமும் உண்டாகும். மேகாதிபதி சந்திரன், பூமி முழுவதும் நல்ல மழை பெய்து எல்லா பயிர்களும் விளையும், பசுக்கள் அதிக பாலை கொடுக்கும். ரசாதிபதி சூரியன், நெல், எண்ணெய், தேன் மற்றும் மதுரமான பதார்த்தங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். நீரசாதிபதி சுக்கிரன், வைரம், முத்து, பருத்தி, வெள்ளி முதலியவை எளிதாக கிடைக்கும். அப்படின்னா இந்த வருஷத்துல நமக்கு கோல்டு குறையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் போட்டிருக்கிறதுனால. பசுநாயகன் கோபாலன், சாக்ஷாத் ஸ்ரீகிருஷ்ணனே பசுநாயகனாக இந்த வருஷத்துக்கு இருக்கார். அதனால பசு, தயிர், விலை இவைகள் விருத்தியும் சுபிக்ஷமும் சம்பூர்ணமான புல்லும் உண்டாகும். மேருவுக்கு தென்கிழக்கில் உண்டாகும் காளமேகம் இந்த வருஷத்துல வருது. அதனுடைய பலன் பிரளய கால செய்கையுடன் துஷ்டர்களை உண்டாக்கியும் பூமிக்கு க்ஷேமத்தை கொடுத்தும் தேவமானத்தால் 60 யோஜனை அகலமும் 100 யோஜனை உயரமும் உள்ள மரக்காலால் தூணி மழையை 10 பங்கு சமுத்திரங்களிலும் 7 பங்கு மலைகளிலும் 2 பங்கு பூமியிலும் வருஷிக்கும். மழையினால பெரிய வேண்டியதான மழை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுது. வருஷ தானியங்கள் இப்போ இத்தனை நேரம் சொன்னாலே அதனுடைய ஒரு டோட்டலாக ஒரு நம்பரை சொல்கிறான், இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. வருஷம் அப்படின்னா மழை 17%, தானியம் 11%, சீதம் 19, திரணம் 7, உஷ்ணம் 17, மாருதம் 13, பிரஜாவிருத்தி 15, பிரஜாக்ஷயம் 15, ராஜவிட்டூரம் 11, உக்ரம் 5, புண்ணியம் 5, பாபம் 5, வியாதி 15, வியாதி சாந்தி 9, ஆச்சாரம் 17, அனாச்சாரம் 5, மரணம் 15, ஜனனம் 11, தேசோபம் 13, தேச சௌக்கியம் 13, சோர பயம் 9, சோர் நாசம் 3, அக்னி பயம் 3, அக்னி சாந்தி 3, துஷ்ட நிகிரகம் 7, சிஷ்ட பரிபாலனம் 7, பிராணி சௌக்கியம் 15, பிராணி துக்கம் 11, மகோத்பாதம் 11, நைஷ்டிகம் 7, மின்னல் 4, கல்மழை 6, இடி 6, அதிவிருஷ்டி 11, அனாவிருஷ்டி 13, மூஷிகம் 19, சலபம் 7, சுகம் 19, ஸ்வச்சக்கரம் 19, பரச்சக்கரம் 7, தங்கம் 14, வெள்ளி 8, தாம்பரம் 16, வெண்கலம் 4, லோகம் 14, இரும்பு 10, திரப்பு 12, ஈயம் 12, ரசம் 8, துத்தம் 2, முத்து 2, ரத்னம் 2, பசி 5, தாகம் 17, துக்கம் 15, சோம்பல் 15, உத்தியோகம் 13, சாந்தம் 15, கோபம் 13, டம்பம் 5, மித்திரத்துவம் 17, மித்திரபேதம் 7, ரச நிஷ்பத்தி 9, பல நிஷ்பத்தி 13, உற்சாகம் 11. சித்திர மாச பிறப்பின் பலன். இன்னைக்கு மாசம் எப்படி பிறந்திருக்கு? விலை குறையும், கலகம் உண்டாகும். திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதின் பலன். இன்னைக்கு திருவாதிரையில் சூரியன் பிரவேசிக்கிறார். ஜனங்களுக்கும் பயிர்களுக்கும் விலைக்கும் மழைக்கும் கெடுதி ஏற்படும். ஷண்மண்டல பலன், மழைக்கு கெடுதி. ஜேஷ்ட சுத்த பிரதமை வார பலன், யுத்தம்.
ஆஷாட சுத்த பஞ்சமி வாரபலன் அற்பமழை, கிருஷ்ணபக்ஷ ரோஹிணி திதி பலன் எல்லா பயிர்களும் விருத்தியடையும், புஷ்ய அமாவாசை வாரபலன் ராஜ்ய நாசம், குருஜார பலன் இந்த வருஷம் முழுக்க குரு எப்படியெல்லாம் சஞ்சாரம் என்றால் அவருடைய பலன். வைகாசி 12 முதல் ஐப்பசி 2 வரையிலும், பிறகு மாசி 1 முதல் வருஷம் முடியும் வரையிலும் கடகராசியில் இருப்பதால் பசுக்கள் அதிக பாலையும் மேகங்கள் ஜலத்தையும் கொடுக்கும். பிராமணர்கள் யாகம் செய்வார்கள், பயிர்கள் நன்றாய் பலிக்கும். மத்தியில் ஐப்பசி 3 முதல் தை மாதம் 29 வரை சிம்மராசியில் இருப்பதின் பலன் மத்தியமம். சனிச்சார பலன், சனி இந்த வருஷத்தில் இருக்கிறதுனால என்ன பலன், எப்படி சஞ்சாரம் என்றால் அதனுடைய பலன். வருஷாரம்பம் முதல் வருஷம் முடியும் வரை மீன ராசியில் இருப்பதால் பயிர் கெடுதியும் அநேக துர்மரணங்களும் உண்டாகும். செல்வம், நதியின் ஜலங்கள், ஸ்திரீகள், பசுக்கள் முதலியவை குறைவுபடும். பூமியில் கெட்ட காரியங்கள் நடக்கும். மகர சங்கராந்தி பலன், தை மாதம் பிறக்கிறதே, தை மாதம் எப்படி பிறக்கிறதோ அதனுடைய லட்சணத்தை வச்சுட்டு ஒரு பலன் உண்டு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தை மாதம் பிறக்கிறது, வெள்ளிக்கிழமையாகையால் அதிக மழையும். மிஸ்ரகை என்னும் பெயரோட அந்த தேவத்தை பிறக்கிறார். அதனால பிராணிகளுக்கு அலறுகிற சேஷ்டையால் எல்லோருக்கும் சௌக்கியமும். வாயு திசையில் செல்வதால் மேல் தேசத்தாரர்களுக்கு அசௌக்கியமும். மேற்கு திசையை நோக்குவதால் எல்லோருக்கும் பயமும். எருமை கிடா வாகனத்தில் வியாதி உற்பத்தியும். சங்குஜல ஸ்நானம் செய்வதால் சந்நியாசிகளுக்கும், புல்லாங்குழல் வாசிப்பதால் பிரபுக்களுக்கும், கம்பள வஸ்திரம் உடுத்திக் கொள்வதால் ஜட்டையை தரித்து கொண்டிருப்பவர்களுக்கும், வசம்பு சந்தனம் இட்டுக்கொள்வதால் வாசாளர்களுக்கும், அசோக புஷ்பம் முடித்து கொள்வதால் புஷ்பம் கட்டுகிறவர்களுக்கும், பவழமாலை அணிந்து கொள்வதால் பணக்காரர்களுக்கும், தகர பாத்திரம் வைத்து கொண்டு மயில் தோகையோடுத்த குடை பிடித்து கொள்வதால் சந்நியாசிகளுக்கும், தயிர் புஷித்து படுத்து கொண்டிருப்பதால் சுகிகளுக்கும், பனம்பழம் தின்பதால் ஸ்ரீமான்களுக்கும், எரி வல்லயம் ஏந்துவதால் சூரர்களுக்கும், கருநெய்தல் புஷ்பத்தை தரிப்பதால் ஸ்திரீகளுக்கும் துன்பமும் உண்டாகும். இந்த சங்கராந்தி பலன் கிட்டத்தட்ட எல்லாம் துஷ்டமாகவே தான் இருக்கு, எல்லாருக்கும் சமம் தான் ஏற்படும் அப்படின்னு இருக்கு. மேலே கந்தாய ஆதாய பலன் அப்படின்னு பேர். இதில் ஒவ்வொரு நட்சத்திரமும் சொல்லுவோம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நேரம் 3 நம்பர் படிச்சுட்டு வருவோம். அதில் கந்தாயம் முதலாவது சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை எப்படி வரைக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்பர். இரண்டாவது ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரையிலும் இருக்கிறதுக்கு 2வது நம்பர். மார்கழியிலிருந்து பங்குனி வரைக்கும் உள்ளதுக்கு 3வது நம்பர். ஒற்றை கணக்காகில் அர்த்த லாபத்தையும், இப்போ நம்ம வாசிக்கிறதுல எல்லாம் ஒத்தப்பட நம்பர் வந்தால் 1, 3, 5, 7, 9 வந்ததுன்னா அது பாதி பலனை கொடுக்கும். அவாவா நட்சத்திரத்துக்கு அவாவா கரெக்டாக பார்த்துங்க என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது. இரட்டை கணக்காகில் சமபலனையும் 2, 4, 6, 8, 10 வந்ததுன்னா அது சமமான பலனாக இருக்கும். 0வும் வரும். 0 வந்ததுன்னா அவங்களுக்கு நல்லதும் இல்லை கெடுதலும் இல்லை, நிஷ்பலம் சூன்யமும். இதில் ஃபஸ்ட்டு வாசிக்கும் பொழுதே சூன்யம் வந்துருது தான். 0, 8, 9 அப்படி வாசித்தோம்னா முதலாவது 0 வந்ததுன்னா வியாதியும், 2வதுல 0 வந்ததுன்னா பயம், 3வதுல 0 வந்ததுன்னா ஹானி, ஏதாவது குறைவும் ஏற்படும். 3மே 0 வந்துடுதுன்னா 3 மாகில் கெட்டு ஏற்படுக்கும். மொத்தத்தில் கஷ்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை அவாவா நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவாவா நினச்சிக்கோ. அஸ்வினி 4, 2, 4, பரணி 7, 0, 2, கார்த்திகை 2, 1, 0, 0, ரோஹிணி 5, 2, 3, மிருகசீர்ஷம் 0, 0, 1, திருவாதிரை 3, 1, 4, புனர்பூசம் 6, 2, 2, பூசம் 1, 0, 0, ஆயில்யம்
4 1 3. மகம் 7 2 1. பூரம் 2 0 4. உத்தரம் 5 1 2. ஹஸ்தம் 0 2 0. சித்திரை 3 0 3. சுவாதி 6 1 1. விசாகம் 1 2 4. அனுஷம் 4 0 2. கேட்டை 7 1 0. மூலம் 2 2 3. பூராடம் 5 0 1. உத்தராடம் 0 1 4. திருவோணம் 3 2 2. அவிட்டம் 6 0 0 0 0. சதயம் 1 1 3. பூரட்டாதி 4 2 1. உத்தரட்டாதி 7 0 4. ரேவதி 2 1 2. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது ஹிந்தியில் இல்லைன்னா எனக்கு நட்சத்திரம் புரியலன்னா வேணா கேள்விப்போம். அடுத்தது ஆதாயம். மிருகசீரிஷத்துக்கு 2 0 தானே வந்தது. 0 0 1. ஆதாயம் வியம். இந்த வருஷம் பூரா என்னென்ன ராசிக்கு ஆதாயம்னா ப்ளஸ், வியம்னா மைனஸ். எப்படி ப்ளஸ் எப்படி மைனஸ், அதனுடைய பர்சன்டேஜ். மேஷம் விருஷ்டிகம். மேஷ ராசிக்காரர்கள் விருஷ்டிக ராசிக்காரர்களுக்கு 11 ப்ளஸ் 11 ஆதாயம், 5 வியம். தேவை 6 ப்ளஸ் தான். ரிஷபம் துலாம். ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் 5 ஆதாயம் 14 வியம். 5 ப்ளஸ் 14 மைனஸ் உள்ளதையும் சேர்ந்து போயிட்டு. மிதுனம் கன்னி 8 ஆதாயம் 11 வியம். கடகம் அதே மாதிரி 8 ஆதாயம் 2 வியம். சிம்மம் 5க்கு 5 5 ஆதாயம் 5 வியம் வரும் போகும். தனுஷ்ல மீனம் 14 ஆதாயம் 11 வியம். 3% லாபம் தான். மகரம் கும்பம் 2 ஆதாயம் 8 வியம். இருக்கிறதையும் சேர்த்துக்கணும். மகரம் கும்பம் இது வரைக்கும் கேட்டாச்சு. வருஷாரம்ப தினத்தில் ராஜா மந்திரி முதலான பலன்களை கேட்பவர்கள். இன்னைக்கு இதெல்லாம் யார் கேட்டாங்களோ வியாதியற்ற தன்மையும் ஆயுசு திரவியம் கீர்த்தி சுகம் இவைகளை அடைவார்கள். இதுக்கு மேல திதேஹே ஸ்ரவணம் ஆரோக்கியம். இந்த திதியினுடைய நித்தியம் என்ன திதி அப்படிங்கிறத பார்க்கணும். திதி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஏற்படும்? திதே ஸ்ரவணம் ஆரோக்கியம். திதி தெரிஞ்சுக்கிறதுனால ஆரோக்கியம் ஏற்படும். நித்தியம் நித்தியம். வாராத் ஆயுஷ்ய வர்த்தனம். இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஆயுஷானது ஏற்படும். நக்ஷத்ராதரதே பாபம். நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிறதுனால பாபம் குறையும். யோகா ரோக நிவாரணம். இன்னைக்கு என்ன யோகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால ரோகம் நிவர்த்தி அடையும். கரணாத் காரிய சித்தி சியாது. அன்னைக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்றதுனால காரியம் என்ன ஆரம்பிச்சாலும் அதற்கான ஜெயம் உண்டாகும். பஞ்சாங்க பலம் உத்தமம். பஞ்சாங்க படனம் நித்தியம் ஸ்ரோதுமிச்சந்தி ஏனதாக அக்னிஷ்டோம பலம் தேஷாம் கங்கா ஸ்நான பலம் லபே. நித்தியம் நித்தியம் யார் பஞ்சாங்க படனம் பண்றாளோ, இன்னைக்கு என்ன திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் அப்படிங்கிறத நித்தியம் விடாமல் தெரிந்து கொள்பவர்கள். இதையே கூட சொல்லலாம். பஞ்சாங்கத்தை வச்சுட்டு நித்தியம் நீங்கள் உங்கள் இது கார்த்தால ப்ரேயருக்கு வரும்பொழுது இன்றைக்கி என்ன திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த கணக்கையும் ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டீங்கன்னா நித்தியம் நித்தியம் ஆயுசு ஆரோக்கியம் அதே மாதிரி அன்னைக்கு பண்ணுற பாபத்துக்கான நிவர்த்தி இந்த சர்வ பலனும் வந்து டெய்லி கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் வரும் அப்படின்னு சொல்லப்படுறது. அக்னிஷ்டோம பலம் சோமயாகம் பண்ணுற பலன் கிடைக்கும். அதுக்கு மேலே இவ்வருஷத்தில் இத்தேசத்தில் சந்திர சூரிய கிரகணங்கள் இல்லை. பட்டினியே கிடக்க வேண்டாம். இந்த வருஷம் கூட சந்திர கிரகணமும் இல்லை, சூரிய கிரகணம். மலமாசாதி தோஷேஷு மௌಢ்யே ச குருஷ்ணயோகோ.
शुभकार्यं न कर्तव्यं चैत्रवैशाखयोर्विना அல்ல விஷயம் இல்லை. இந்த வருஷத்தில் நம்ம வந்து எந்த விதமான கிரகண தோஷங்களும் இல்லை அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிட்டு இத்தனை நேரம் யார் இந்த பஞ்சாங்க சிரவணத்தை இன்னைக்கு படிக்க வேண்டியதான பஞ்சாங்க பட்டணத்தை நல்லபடியாக யாரெல்லாம் சிரவணம் பண்ணினாலோ அவனுக்கு இதில் சொன்ன குணங்களாக வந்து சேரும், தோஷங்கள்லாம் தோஷங்கள் இல்லாமல் போகும். அதுக்காக தான் முதல் நாளைக்கு இந்த பஞ்சாங்க படனம் பண்ணுறது, அதை உட்காந்து கேட்கறதுங்கிறது. கேட்டால் அதில் ஏதாவது விதமான துஷ்பலங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த துஷ்பலங்கள் வராமல் இருக்கும். என்னெல்லாம் நல்ல பலன் சொன்னாலும் அந்த பலன்கள் நல்ல பலன்கள் நம்ம வந்து சேரும். இன்னைக்கு கேட்ட வாழ்க்கை அதனால் நீங்கள்லாம் கேட்டிருக்கேன், எல்லாருக்கும் நல்ல பலனே வரும். இதற்கு எல்லாம் மேலே இந்த பலன் எல்லாம் எப்போ வரும்னு கேட்டால் நித்திய சந்தியாவந்தனம் சமிதாதானம் பிரம்மயத்தை விடாமல் பண்ணினா அவர் என்னைக்கு பண்ணலையோ அன்னைக்கு அது வரத்துக்கு வேண்டியதான துஷ்பலனும் சேர்ந்து வரும். ஞாபகம் வச்சுட்டு அனுஷ்டானத்தை விடாமல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இனி பஞ்சாங்க பட்டணத்தை நம்ம வந்து ஆச்சாரியர் பாதத்தையே சமர்ப்பணம் முடியும். ஹராத்மா பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्धतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं शोकरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् योगक्षेमो नः कल्पता विद्याः कल्पते हवै तत्र प्रजा